பக்தி செய் மனமே, குரு பக்தி செய் மனமே, சந்ததமும் குரு பக்தி செய் மனமே, குரு பக்தி செய் மனமே, சந்ததமும் குரு பக்தி செய் மனமே, குரு பக்தி செய்திட்டால் ஜீவன் முக்தி எய்திடலாம், குரு பக்தி செய்திட்டால் ஜீவன் முக்தி எய்திடலாம். நான் குரு முகூர்த்தத்தை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த குரு வழிபாடு நமக்கு என்ன கொடுக்குது? முதல்ல மனுஷன் விலங்குகளை வணங்கினான். மனுஷன் எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதை பார்த்து வணங்கினான். முதல்ல விலங்கு வழிபாடு பண்ணா, மர வழிபாடு பண்ணா, பித்ரு வழிபாடு பண்ணா, பெண் தெய்வ வழிபாடு பண்ணா, அப்புறம் சிவவிஷ்ணு வழிபாடுக்கு வந்தான். இப்படி ஒவ்வொரு வழிபாடாக வந்தான். கடைசியாக 7வது வழிபாடாக அவன் எடுத்துக்கொண்ட வழிபாடு அடியார் வழிபாடு. அடியார் என்றால் குருநாதர் வழிபாடு. ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனை நாம் நிந்தித்தோமையானால், தேவர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனை நாம் நிந்தித்தோமையானால் அதற்கான பாவ விமோச்சனத்தை பிரம்மனிடத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம். படைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மனை நிந்தித்தோமையானால் அதற்கான பாவ விமோச்சனத்தை சாட்சாத் வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பெருமாளிடத்தில் சென்று அதற்கான பாவ விமோச்சனத்தை பெற்றுக்கொள்ளலாம். காக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளையே நாம் நிந்தித்தோமையானால் அதற்கான பாவ விமோச்சனத்தை கைலாசநாதராக இருக்கக்கூடிய ருத்ரமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம். பரமேஸ்வரனே நிந்திக்கிறோமா இல்லையா? அது இப்பெல்லாம் ரொம்ப நிந்திக்கிறோம். 11 பிரதோஷம் போயிட்டு வந்துட்டேன். ஏற்று வீட்டுக்காரி 2 பிரதோஷம்தான் போனான். அவள் பிள்ளைக்கெலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் நல்லா இருக்கா. நான் 11 பிரதோஷம் உன்னை பார்க்க வந்துட்டேன், படுபாவி என்னை கண் திறந்து கூட பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு ஈஸ்வரனை நிந்திக்கிறோமா இல்லையா? இந்த நிந்தனையின் பாவத்தில் இருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் சாட்சாத் பரமானந்த அந்த பரமேஸ்வரனை நிந்தித்தால் அந்த பாவ விமோச்சனத்தை நமக்கு அடிக்கக்கூடிய ஒரு உன்னத வழிபாடு இருக்கிறது என்றால் அது அடியார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய குரு வழிபாடு. ஒரு குரு நினைச்சாதான் நம்மகிட்ட இருந்த பாவ விமோச்சனத்தை, கர்மத்தின் பலனை வேறறுப்பவர்கள் குருநாதர்கள். நம்மளுடைய அன்றாட பயணம் நம் விதிப்படி பயணம். ஆனால் நம்முடைய காலத்தின் பயணம் கர்மத்தின் பயணம். காலத்தின் பயணம் கர்மத்தின் பயணம். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் அந்தந்த சீதோஷ நிலைகள் தட்பவெப்ப நிலை மாறும் பொழுது உடல் உபாதை வருது. ஒருத்தருக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டா சரியாக போயிடுது, ஒருத்தருக்கு அப்போலோவில் அட்மிட் பண்ணாதான் சரியாகுது. ரெண்டும் ஒரே காய்ச்சல் தான். 2 பேர்த்துக்கும் வைரல் ஃபீவர்னு தான் டாக்டர் சொல்கிறாரு. இவருக்கு ஒரு 10 ரூபா மாத்திரையில் சரியாக போச்சு, அவருக்கு 10,000லேருந்து 1 லட்சம் அங்கே பில்லை கட்டிட்டு வந்தால் தான் சரியாகுது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கர்மத்தின் பலன். அந்த கர்மா அதை பண்ணிட்டு வந்திருக்கு, அதை அனுபவிக்கும். இந்த கர்மா இதை பண்ணிட்டு வந்திருக்கு, அதை அனுபவிக்கும். நாம் பயணிக்கின்ற பயணமெல்லாம் நான் செய்கின்ற இரு வினை பயனால் தான் வருது. அதனால தான் நாம் ஏன் சொல்கிறோம்னா அதனால தான் நான் கடைசியாக முடிக்கும்போது அதை முடிச்சிட்றேன். நாம் சொன்னால் எவ்வளவுலாம் கிட்டும், எவ்வளவு மகத்துவம் உண்டு. பகவான் சும்மா கொடுக்கல, பகவான் சும்மா கொடுத்துட்டு போல, அபரிவிதமான ஒரு பொக்கிஷத்தை அப்படி லேசாக கொடுத்துட்டு போயிட்டார். அந்த லேசாக கொடுத்ததுனால தான் நமக்கு அதனுடைய மகத்துவம் புரியல. இவ்வளோதான். சரி, அந்த குரு வழிபாடு நமக்கு என்ன கொடுக்குது சார் அப்படின்னா, குருன்னு இப்போ ஆனந்த ஆசிரமம் வர்றோம் வச்சுக்கிடுவோம். புதுசாக ஒருத்தர் வர நம்ம பகவானுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன தெரியுமா?
நான் இவரையும் காந்தமலைன்னு தான் சொல்லுவேன். கவர்ந்து இழுக்கிறதுல இவரை மாதிரி சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. இப்போது ரவீந்திரன் ஐயா சொல்லி ஒருத்தர் வரார் புதுசாக, ஏப்பா ஆராதனை விழா 9 நாள் நாங்கள் இல்லந்தோறும் வச்சுட்டோம், 10ஆவது நாள் நம்ம இதில் நடக்குது, நீ வா. ஏதோ புலம்பிகிட்டே இருக்க, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு புலம்புற. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா வா. எதுவும் கொண்டு வர வேண்டாம், முக்கியமாக அதை சொல்லணும். எதுவும் நீ கொண்டு வர வேண்டாம், நீ சும்மா வா. வந்து அங்கே நாம சங்கீர்த்தனம் நடக்கும், பஜனை நடக்கும், சச்சங்கம் நடக்கும். நீ எதுலையும் கலந்துக்கெல்லாம் வேண்டாம், சும்மா வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போ, நீ கும்பிடக்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டு அன்னதானம் நடக்குது, சாப்பிட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறார். நம்மால் யோசிக்கிறார், அவன் சொல்கிறாள், அவர் யோசிக்கிறார், சரி அன்பு நண்பர் கூப்பிட்டாரு, சும்மா தான் இருக்கோம், நமக்கு மனசு சரியில்லை, சாப்பாடு வேற போகிறேன்ட்டாங்க, போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவோமே அப்படின்ட்டு அந்த மனுஷன் வர்றார் வைங்க. ஒன்றும் சும்மா வர்றார், பார்க்குறார், உள்ளே வரும்போதே பார்க்குறாரு பகவானை. அவருக்கு ஒன்றும் புரியாது. எத்தனையோ சாமியை கும்பிட்டாச்சு, இப்போ மனுஷனை வேற ஆசாமியாக கும்பிடுமாக்கும். சரி, அந்த கிறுக்கங்கெல்லாம் கும்பிடுது, அந்த கிறுக்கனோட சேர்ந்து நம்மளும் ஒரு கிறுக்கனாக உட்காருவோம் அப்படின்ட்டு வந்து அவர் ஆட்டில் உட்காந்துருக்கார். இங்கே நாம சங்கீர்த்தனம் நடக்குது, பஜனை நடக்குது, சச்சங்கம் நடக்குது, எல்லாம் நடக்குது. சாப்பாடு எப்போ போடுவீங்க அப்படின்ட்டு அவர் உட்காந்துருக்கார். ஏன்னா அந்த அன்பர் கூப்பிட்டவர் முக்கியஸ்தர், அவர் கூப்பிட்டார், அவருக்கு மரியாதைக்காக சாப்பிட்டுட்டு போகணும்னு அவர் உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்தும்போது லேசாக நினச்சாராம், பார்த்துட்டு எல்லா பேரும் இப்படி உன்னை சாமி சாமின்னு கும்பிடுறாங்க, உனக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எனக்கு இம்சை தாங்கலை, ஏதாவது ஒன்னையாவது மாற்றி வை அப்படின்னு, ஏன்னா சும்மா இருக்காத, மாற்றி வை பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடார். சாப்பிட்டுட்டு போயிட்டார். அவர் வீட்டுக்கு போய் 2வது நாள் சர்வ நிச்சயமா அவருடைய பிரச்சனையிலேருந்து ஏதேனும் ஒன்று எதை கேட்டாரோ இதா அது கண்டிப்பாக சால்வ் ஆயிரும், கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். இல்லை சால்வாருக்கான வழிவகை பிறந்துடும். இது எத்தனையோ உதாரணம் இருக்கு, எத்தனையோ, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எத்தனையோ உதாரணம் இருக்கு. அப்போத்தான் அவருக்கே லேசாக தோன்றும், ஏய் ரவீந்திரன் சொன்னது சரியா இருக்கே, அந்த சாமிகிட்ட ஏதோ இருக்குது, இது வரைக்கும் மனுஷனா ஆசாமியான்னு சொன்ன ஆள் அந்த சாமிகிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு ஒரு இது தோன்றும். ரைட்டா? அடுத்து எப்படா ரவீந்திரன் ஐயாட்டேருந்து ஃபோனு வராதுன்னு அவர் நினைப்பார். அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஃபோன், எப்பா நிகழ்ச்சி இருக்கா, சரி வந்துடுறேன், போ வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்றவர் இந்த முக்கில் பார்த்தோன்னே, ஏவா அந்த ஒரு பூ மாலை உனக்கு கொடு, அவர் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துட்டாரு, அவருக்கு ஒரு மாலையாவது போட்டு வர்றேன். வெறுங்கையை வீசிட்டு வந்த மனுஷன் ஒரு மாலையை எடுத்துகிட்டு வருவார். நம்மால் லேஸ் போட்டவர் நினைக்கிறீங்களா? பயங்கர கிரிமினல், யோசித்து வச்சுக்கோங்க, லேசானால் கிடையாது. ரைட்டா? அவரை திட்டுவதற்கும் வசைபாடுவதற்கும் வாழ்த்துவதற்குமான உரிமை என் அப்பன் எனக்கு கொடுத்துருக்கார். அதனால் ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவர் அப்படி என்ன செய்வார், வா வந்துட்டியா, இவர் மாலையை போட்டு சும்மா இருக்கணும்ல, சும்மா இருக்க மாட்டார், அடுத்த அப்ளிகேஷனை வைப்பார். அன்னைக்கு இதை முடிச்சுட்ட, அடுத்து இது ஒன்று இருக்குது, எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க சாமி. சும்மா வந்து உட்கார்ந்த மனுஷன் அன்னைக்கு கையெடுத்து கும்பிடுவார். நல்லா பாருங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. சும்மா வந்து உட்கார்ந்த மனுஷன், பிடிதரமும் இல்லாமல் விருப்பும் வெறுப்போட வந்து உட்கார்ந்த மனுஷன் ஒரு மாலையை கொண்டாந்து போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போவார். ஐயா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க. நான் தான் சொன்னேன்ல, பாப்பார், போடா போடா. அது ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அதுவும் சர்வ நிச்சயமாக முடிஞ்சிடும். அடுத்த ஃபோன் ரவீந்திரனை ஏக்க அவர்கிட்ட இருந்து வரும், எப்பா சொல்லிட்டு வந்தேன், முடிஞ்சிருச்சுப்பா, நீ அடுத்து ஆனந்த குருகுலத்தில் எந்த நிகழ்ச்சினாலும் சொல்லிடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஐயா என்ன செஞ்சிருவார், குரூப்பில் ஆட் பண்ணிடுவார், இங்கே வா என்ன நினைச்சாலும் போட்டுறேன், வந்து சேரு, முடிஞ்சு போச்சு. இதான் நம்மளுடைய வேலை, நம்ம கருவி அவள், நம்ம யார், வெறும் கருவி. சொல்லிடுறோம். நாமல் நல்லா யோசிங்க, இதில் ஒரு சூட்சுமம் இருக்குது அன்பர்களே, இதில் ஒரு சூட்சுமம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த கிரெடிட்ஸை ஃபுல்லாக யாருக்கு கொடுக்குறாரு,
இந்த கிரெடிட்ஸை ஃபுல்லாக யாரு கொடுக்குறாரு? செஞ்ச செயல்லாம் யாரு? பகவான். அவருக்கான கர்மத்தினுடைய பயனை வேறறுத்து அவருக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்ததெல்லாம் பகவான். ஆனா பெருமை யாருக்கு? ரவீந்திரன் ஐயாக்கு இருக்கா இல்லையா? கிரெடிட்ஸ் யாருக்கு போகுது? அவ்வளவுதான். ரவீந்திரன் சொன்னாப்பா ஒரு கோயில் அங்க இருக்கு பாருங்க. ஐயாக்கும் அவருக்கு என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. நீ வாடா நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும்தான். அது நட்பின்பால் கொண்ட அன்பால் கொண்ட உரிமையில் சொன்னது, இவ்வளவுதான். இருக்கா இல்லையா? வந்துருச்சா? 3ஆவது நாள் வருவார் மனுஷன். சும்மா வருவாரா? ஒரு நைவேத்தியத்தோட வருவார். 2 பழத்தை வாங்கிட்டு போவோம். குரு பீடத்துக்கு போகும்போது சும்மா போகக்கூடாது. தாயை பார்க்க போகும்போது, குருவை பார்க்க போகும்போது, தமக்கையை பார்க்க போகும்போது, சேயை பார்க்க போகும்போது சும்மா போகக்கூடாது. அப்போ குருவை பார்க்க போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போகணும். ஒரு நெய்வேத்தியத்தோடு வந்து வைப்பார், எல்லாம் செய்வார். இந்த நெய்வேத்தியமும் மாலையில் இதெல்லாம் கூட கூட அப்ளிகேஷன் கூடுதுன்னு அர்த்தம். அவரை வச்சுட்டு என்ன செய்வார்? சும்மா போக மாட்டார், அடுத்த அப்ளிகேஷனை போடுவார். இவர் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸாக வச்சுருக்காரு? வர நேரமெல்லாம் ரைட் போ ரைட் போன்னு ஒரு ஆளுக்கே கொடுத்துட்டே இருந்தாருன்னு வைங்க. மற்றவங்களாம் என்ன? இந்த காந்தம் என்ன செய்யும்? அப்பத்தான் நம்மளை இருக்கும், அப்பத்தான் இருக்கும். வந்துட்டீல பாவி. இனி பாலகுமரனைய சொன்ன மாதிரி புலி வாய்க்குள் சிக்கிய மாமிசம் போல். எப்பேற்பட்ட வார்த்தை! அல்லாளர் தான். எப்படி படைப்பாளிகள் எப்படி கொடுக்குறாங்க? புலி வாயுக்குள் சிக்கிய மாமிசம் போல்னார் பாலகுமார். நான் குருவோட இடத்துல சிக்கிட்டேன். அந்த மாமிசம் ஏதாவது மிஞ்சும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அன்பர்களே? முழுசா நம்மை ஆட்கொள்வது, முழுவதா நம்மை அர்ப்பணித்து விடுவது குருநாதர். இவர் என்ன பண்ணிடுவார்? உட்கார வச்சிருவார். வா உட்காந்துட்டியா? உன் கர்மா என்ன? கர்மத்தின் பலனை வேறு இருப்பவர்கள் குருநாதர்கள் சொன்னனே, அப்பத்தான் அவர் கர்மா பற்றி அது வரைக்கும் ஆனந்தமாக இருக்கும். அடுத்த பேரானந்தத்திற்கு நம்மளை தயார்படுத்தணும் இல்லையா? அப்பத்தான் டெஸ்ட் வைப்பார், அப்பத்தான் டெஸ்ட் வைப்பார். எப்போ நமக்கு நான் தினமும் போகிறேன், அனுதினமும் குருகுலத்துக்கு போகிறேன், அனுதினமும் என்னால் முடிந்த கைங்கரியங்களை பண்ணுறேன், சேவைகளை செஞ்சு கொண்டு வருகிறேன், ஆனால் என் குருநாதர் என்னை கவனிக்க மாட்டேங்கிறார், என்னுடைய கஷ்டத்தை போக்க மாட்டேங்கிறார், எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறார், சிக்கல் கொடுக்குறார், இன்னல் கொடுக்குறார், துயரம் கொடுக்குறார் அப்படின்னு புலம்பல் எல்லாத்துட்டும் இருக்கு இல்லையா? புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ நான் சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? உங்கள் ஃபைலை அவர் கையில் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். இவ்வளோதான். அது வரைக்கும் ஒரு குழந்தை நம்மகிட்ட வந்து கேட்கும்போது, புதுசாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து உறவாடக்கூடிய குழந்தை கேட்கும்போது மிட்டாய் கொடுப்போம், சாக்லேட் கொடுப்போம், ஐஸ்கிரீம் கொடுப்போம், நம்ம வச்சுருக்கெல்லாம் கொடுத்து அதை ஒரு இதுக்கு கொண்டு வருவோம் இல்லையா? அப்படி நம் கர்மத்தினால் விளையக்கூடிய பலனில் லேசான லௌகிக சம்பத்து விஷயங்களை அப்படி தூவி விட்டுருவார். போ, அதுக்கப்புறம் டோட்டலாக நம்மளை எடுத்துக்கிடுவார். டோட்டலாக எடுத்துட்டார் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சோதனை வரும், சிக்கல் வரும், இன்னல் வரும், துயரம் வரும். சார் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இவ்வளோதான். இன்னைக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இவ்வளோதான். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? இவ்வளோதான் சார். உங்களுக்கு சிக்கல் வருதா, துயரம் வருதா, இன்னல் வருதா, என்ன காரியத்தை தொட்டாலும் காரிய பலிதம் ஆகுதா, சக்சஸ் ஆக மாட்டேங்குதா? அதான நம்மளுடைய புலம்பல்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளோதான். நான் மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்திருங்க, சொல்லிட்டு போயிரு. சரி, அப்பேற்பட்ட குரு நமக்கு என்ன கொடுக்க இருக்கிறார் அப்படின்னா, லௌகீக சம்பத்துக்களை கொடுப்பதற்கு குரு இல்லை. முடிவு பண்ணிக்கங்க. லௌகீக இகபர சுகங்களை கொடுப்பதற்கு குரு இல்லை. அது குலதெய்வம் பார்த்துக்கிடும். அது குலதெய்வம் பார்த்துக்கிடும். குருட்ட கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக கேட்கலாம், தப்பே இல்லை, கேட்கலாம். ஆனால் லௌகீக சம்பத்துக்களை மட்டும் கொடுப்பதற்கு ஒரு குரு இல்லை. குரு எதை கொடுக்க போறார்? ஆன்ம விடுதலையை கொடுப்பதற்காக அவதரித்தவர்கள் குருநாதர்கள். அதிலும் இறைவனே குருவாக வந்திருக்கிறது. நமக்கு இறைவனே குருவாக வந்திருக்கிறது. சாதாரண மனுஷர் அல்ல அவர், யோகி அல்ல, ஞானி அல்ல, சாட்சாத் பரம்பொருள்.
அந்த பரம்பொருள் சொரூபத்தில் இருந்து தடஸ்த நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு இங்கே வந்து அவதாரம் செய்து மனிதரோடு மனிதராக உலாவி சகல இன்ப துன்பங்களில் உழன்று சிக்கி தவித்து இன்னலுற்று தன்னை தன் ஆன்மாவை பக்குவப்படுத்தி தன்னை மரணித்து சரீரத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் புத்துயிர் பெற்று ஆன்ம சொரூப நிலைக்கு தன்னை நாடி வரக்கூடிய யான தபோதரர்களை எல்லாம் ஆன்ம விசாரணை அளித்து அவர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கக்கூடிய பரிபக்குவத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு பிரபஞ்ச சக்தியாக இன்று உலா வந்து கொண்டு இருப்பவர் நம் பகவான் யோகிராம் சுரத்குமார். சாட்சாத் பரம்பொருள். எப்பேற்பட்ட பாக்கியவான்கள் நாம், எப்பேற்பட்ட பாக்கியவான். ஒரு குரு கிடைக்கணும்னா ஒரு நமக்கும் குருநாதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கும் குருநாதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் அறிவு நிலையில் அறிவு தான் பெருசுன்னு பயணிக்கிறவர்கள் நாம. ஏன்? அதனால தான் ஒரு காரியத்தை ஏன், எதற்கு, எதனால், எப்படி என்று 100 கேள்வி கேட்போமா இல்லையா? சந்தேகத்தினுடையே பயணிப்பவன் மனிதன். இறைவன் மீது நாம் நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையே, சத்தியமா இல்லை. கண்ணதாசன் சொன்ன மாதிரி சத்தியமானவள் தாய், சத்தியமானவள் தாய், சத்தியமும் சந்தேகமும் கலந்தவன் தந்தை. முழுக்க முழுக்க சந்தேகமானவன் இறைவன், முழுக்க முழுக்க சந்தேகமானவன் இறைவன். நம்ம அப்படித்தான் வச்சிருக்கோம். நம்ம குருநாதரே நம்ம அப்படித்தான் வச்சிருக்கோம். முழுக்க நம்பிட்டோமா? இல்லை, முழுக்க நம்பியிருந்தோம் அப்படின்னா அது சரணாகதி. முழுக்க நம்பியிருந்தோம்னா சரணாகதியை போல் ஒரு உன்னத நிலை வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. பக்தி மார்க்கத்தை விட எளிமையானது சரணாகதி. அடுத்த முறை பகவான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, ஆனால் சரணாகதியை பற்றி முழுமையாக நான் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை பகவான் கொடுக்கட்டும். அப்போ சொல்கிறேன், கொடுப்பார். சரணாகதியில் அவ்வளோ இருக்கு. எப்பேற்பட்ட நிலை! 2 நிலையில் பக்தியில் இருக்கு. ஒன்று தத்துவார்த்தம், இன்னொன்று பக்தி மார்க்கம். இந்த தத்துவார்த்தம் என்பது ரொம்ப கஷ்டம். 36 தத்துவங்களையும் கடந்து பயணிக்க வேணும். 36 தத்துவத்தை கடக்கிறது ரொம்ப எளிமையா? சித்தாந்தம் தெரிந்த ஐயாவுக்கு தெரியும். 36ஐயும் கடக்கணும். அட்டாங்க யோக சித்தி நிலையை பற்றி பேசியிருந்தார் ஐயா. நான் கேட்டேன், மெய் சிலிர்த்துட்டேன். பேர்பட்ட பொக்கிஷம்லாம் நாம் இருக்கும்போது கிடைச்சிருக்குன்னு நான் பெருமைப்படுறேன். மணிவாசகருக்கு குருந்தமர நிலையில் வந்து இறைவனே உபதேசம் பண்ண மாதிரி நான் அதை கேட்கும்போது இருந்தது. இயமம், நியமம், ஆசனம், தியானம், பிராணாயாமம், தாரணை, தியானம், சமாதி, 8 ஈஸியாக கடந்துக்குங்க. சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கார், வழிநடத்தி செல்ல பகவான் இருக்கார். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாக்கியம். இந்த 8ஐயும் கடந்துட்டா யானிங்க, 8ஐயும் கடந்துட்டா யானி. அவ்வளோதான். 8ஐயும் கிடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 8ஐயும் கிடக்கிறது அட்டாங்க யோக சித்தி நிலையை கடந்து தெளிபவன் ஞானி. நம்மளும் ஞானி ஆயிடலாம்ல? ஆயிருக்காங்கல்ல. எளிமையா பிறந்து நம்ம கூடையே வளர்ந்து நம்ம பார்க்கும்போது வளர்ந்தவர் பகவான். ராம் சுரத், குன்வர், குசும் தேவி 2 பேர்த்துக்கும் மகனாக பிறந்தவர். அவ்வளவுதானே. ஆனா அவர் மட்டும் ஏன் யோகியா போனார்? கடவுளுடைய அவதாரம், கடவுளே அப்படின்னு சொல்றோமே, ஏன்? அவர் அட்டாங்க யோக சித்தி நிலையே கடந்தார். அவ்வளவுதான். நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் அறிவு வழி பயணிப்பவர்கள். சித்தர்களுக்கும் எத்தர்கள், நாமெல்லாம் எத்தர்கள், அவங்களாம் சித்தர்கள். சித்தர்களுக்கு எத்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எத்தர்கள் விஞ்ஞானத்தின் வழியில் பயணிப்பவர்கள். விஞ்ஞானம்னா அறிவும்போம். அவர்கள் மெஞ்ஞானத்தின் வழி பயணிப்பவர்கள்.
அவ்வளோதான். நாம் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணாதான் நம்ம ஒத்துக்கிடுவோம். அவங்க அப்படி கிடையாது. விஞ்ஞானம் பெருசா மெஞ்ஞானம் பெருசா என்றால் அன்பர்களே, மெஞ்ஞானம்தான் பெருசு, விஞ்ஞானம் அல்ல. இன்றைக்கு உலகம் சொல்லிக்கொண்டு இருக்கிறது மெஞ்ஞானம் என்பது கற்பனை, விஞ்ஞானம் என்பதுதான் உண்மைன்னு. ஆனால் அது இல்லை, விஞ்ஞானம்தான் கற்பனை, விஞ்ஞானம்தான் கற்பனை. அது தொட்டோம்னா இன்னும் நிறையா போகும். அது தொட்டோம்னா நிறைய ப்ரூஃப் இருக்குது. நான் ப்ரூஃபோட சொல்லிடுவேன். விஞ்ஞானம்தான் கற்பனை என்பதை ப்ரூஃபோட சொல்லிடலாம். விஞ்ஞானத்தை விட விஞ்ஞானம் தான் கற்பனை, மெஞ்ஞானம் தான் நிசத்தமான உண்மை. அந்த நிதர்சனமான உண்மையின் வழி பயணிப்பவர்கள் சித்தர்கள். தமது எத்தர்கள் நம்ம என்ன செய்கிறோம், தமது மன வலிமையால் ஒன்றை சாதிக்கிறோம். நம்ம மனசு மட்டும் ஒன்றில் லயிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சாதிச்சிருவோம். விவேகானந்தர் சொன்ன மாதிரி எண்ணம் மட்டும் ஒருவனுக்கு உறுதித்தன்மையோடு இருந்தால் எண்ணத்தின் வழி அவன் பயணம் சர்வ நிச்சயமாக வெற்றி பெறும் என்றோ ஒரு நாள். எண்ணம் மட்டும் இருக்கணும். அப்படி மன வலிமையோடு பயணிப்பவர்கள் நம் எத்தர்கள். சித்தர்கள் மன வலிமையில் பயணிக்க மாட்டாங்க, மனதை சாகடித்து பயணிப்பவர்கள். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. மனத்தின் வழி பயணிப்பவன் நாம், மனதை சாகடித்து பயணிப்பவர்கள் சித்தர்கள். மனமே இல்லாத வாழ்வு என்பது வெறுமையானது, சூன்யமானது. மனசு தாண்டா எல்லாமே அப்படின்னு இருக்கிறவங்க நாம. ஆனா மனம் இறந்த பிறகுதான் ஆனந்த வாழ்வு. அதுதான் சொல்ல வந்தது. மனம் இறந்த பிறகுதான் ஆனந்த வாழ்வு. அப்ப ஆனந்த குருகுலம் என்றால் என்ன? இங்கே வந்தால் மனம் சாகடிக்கப்படாது, மனம் சித்தம் அடையும். எப்படி ஒரு பால் காய்ச்ச காய்ச்ச காய்ச்சி அந்த பால் தயிராகிறதோ, அந்த தயிர் கடைய 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 வெண்ணெயா வருதோ, அப்படி வெண்ணெய் மாறி சித்தம் அடையணும் மனசு. அந்த வெண்ணெய் உருக்கப்பட்டால் நெய். பால் தனியா இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் கெட்டு போயிடும். ஏன்? சில மணி நேரத்தில் கெட்டு போயிடும். நெய் என்னைக்காவது கெடுமா? ஆனால் எத்தனை விஷயங்களை தாண்டி, எத்தனை சோதனைகளை தாண்டி அது நெய்யாயிருக்கு. கொதிக்க வைக்கிறோம், உரையை ஊத்துறோம், போட்டு கடைஞ்சி எடுக்கிறோம், வெண்ணெயா வருது, மறுபடியும் போட்டு உருக்குறோம், உருக்குனா பிறகுதான் நெய்யா வருது. அப்ப இத்தனை சோதனைகளுக்கும் அது உட்படுறதுனால தான் அது பரிபக்குவ நிலை, கெடாத நிலையை அடையுது. அது மாதிரி மனம் முழுவதும் சாகடிக்கப்படணும். மனமே சிறந்தது என்று வாழ்பவன் எத்தன். சித்தன் அப்படி கிடையாது. மனம் இறந்தா பிறகுதாண்டா உனக்கு வாழ்வு. அப்ப மனசு மாறணும் சார். மனம் சித்தமடையக்கூடிய நிலை வரணும். வந்துடும், எளிமையா வந்துடும், எளிமையா வந்துடும். மன நிறைவு பெறுவதே இன்பம். நமக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கு. நாம மனசு என்ன நினைக்குதோ அதை ஜெயிச்சிட்டோம், அது நடந்துருச்சு அப்படின்னா அதான உண்மை. இதுதான் உண்மை. நல்லா பாருங்க. நான் வரும்போது கூட என்னை சாரதியாக கூட்டு வந்தார் ஒரு அன்பர், வேணு வருண், அருமை, நம்ம சரவணன் ஐயா புதல்வன். அது இளவட்ட பிள்ளை, இன்ஜினியரை வேற பணியாற்று. நான் வண்டியில் ஏறி உட்கார்ந்தோன்னே கேட்டேன், தம்பி நீ குருகுலத்துக்கு அடிக்கடி போவியான்னு. போவேன் சார். நாமெல்லாம் சொல்லுவியா? இல்லை, கேட்டில் அம்மாவை இறக்கி விடுவேன், அதோடு போயிடுவேன். நான் அதையே பெருமையாக நினச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த கேட்டு வரைக்கும் வரக்கூடிய ஒரு உத்வேகத்தை பகவான் ஒரு கருவியாக்கி கொடுத்துட்டார் இல்லையா? சரி, இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் பேச வர்றேன், நீ கொஞ்ச நேரம் முடிஞ்சா வா அப்படின்னேன். அவன் முதல்ல சரின்றுச்சு, அந்த குழந்தை சரின்ட்டான். பிற வண்டி ஓட்டிகிட்டே சொன்னான், நாளைக்கு வேலை இருக்குது, அதனால் என்னால் நைட்டெல்லாம் உட்காந்து கேட்க முடியாது. பார்க்குறேன் சார், உங்களை கொண்டாந்து இறக்குற வரைக்கும். அடுத்த வார்த்தை சொன்னேன், எங்கள் அம்மா அப்பா அங்கே தான் இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க. இருக்கா இல்லையா? அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், இந்த புண்ணியத்தெல்லாம் அவங்க ரெடி பண்ணட்டும், அவங்ககிட்ட லேசா நம்ம வாங்கிக்கலாம். ரைட். அப்போ அந்த மனம் நிறைவு பட்டுச்சுன்னா அது இன்பம்.
இப்போ ஒரு காரியத்தை வந்து இங்கே வேண்டிட்டு போகிறோம், அது நிறைவேறிச்சு அப்படின்னா நாம் இவரை மறந்துடுவோம். நல்லா யோசிங்க, உண்மை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகுது. இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது சொல்லிட்டு போகிறோம், டேய் போய் குருகுலத்தில் போய் பகவானை வேண்டிட்டு ஐயாட்ட சொல்லிட்டு போ, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். நீங்களுக்கு ஒரு வேலை இல்லை. நான் போகிற நேரத்தில் இந்த இதில் சரி தொலைச்சிட்டேன், இல்லைன்னா என்னை படுத்து எடுப்ப போனியா இல்லையான்னு. இல்லை ஐயாவுக்கு வேறு ஃபோனை போட்டு வச்சுட்டு வந்தானா இல்லையா. ஏன்னா அப்படிலாம் பிள்ளைய மேலே ஒரு பாசம் இப்போ வந்துருச்சுல. கலியுகம் அப்படி தான் இருக்கும், கலியுகம் அப்படி தான் இருக்கும். ஏசுநாதர் ஆட்டுக்குட்டியை தோல்லே வச்சுருந்தார், ஒரு குட்டியை. மற்ற குட்டிலாம் பார்வையிலே வச்சுருந்தார். எந்த குட்டி புண்ணியம் பண்ணியிருக்கு? தோல்ல இருந்த குட்டி. இதைத்தான் நாம் எல்லாரும் சொல்லுவோம், தோல்ல இருந்த குட்டி தான் சார் புண்ணியம் பண்ணியிருக்கு அப்படின்னு. இல்லை, தோல்ல இருந்த குட்டிக்கு பார்வை வராது. பார்வையில இருந்த குட்டி தான் எளிதில் முக்தி பெற்றான். பைபிளில் ஒரு இது வருது. அது மாதிரி தாயோட தந்தையோட பார்வையில் தான் குழந்தை இருக்கணுமே ஒழிய தூக்கி தோல்ல விட தடவிக்கிட்டே இருக்கக்கூடாது, புண்ணா போயிடும். இப்போ பெற்றோர்லாம் அத்தையும் செய்கிறாங்க. உடனே கேட்டோன்னே அவனுக்கு என்ன மகத்துவம் தெரியும்? 1/4 கிலோ இனிப்பு வாங்கிட்டு வந்தால் அந்த இனிப்பை பகிர்ந்து கொடுக்கணும். இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது மூத்தவனுக்கு, இது இளையவனுக்கு, இது பிள்ளைக்கு அப்படின்னு பகிர்ந்து கொடுத்த காலம் இருந்தது. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்வீட்டு கிடைச்சுன்னா 1/2 கிலோ ஸ்வீட்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்றான் ஒன்றுக்கே. அது என்ன பண்ணுது? எவ்வளான்னு எடுத்து நக்கிட்டு தூக்கி தள்ளி சாப்பிட்டேன்ல. ஏய் உனக்கா தாண்டா கஷ்டப்பட்டு சாப்பிட்டேயா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாது. ஏன்? ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்போ ஒரு புது பாஷை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்னன்னே தெரியலையா, ஸ்ட்ரெஸ்னா எனக்கு தெரியல. 18 வயசு ஆகலை, அந்த கழுதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு படிப்பாங்க. எங்க போகுது காலம்? சரி, அப்ப மனம் நிறைவு அடைவதை தான் பாக்கியம் நினைச்சு போற. அந்த இன்டர்வியூ போனானே, அதை சொல்லிடுறேன். இன்டர்வியூ போனவன் இன்டர்வியூ சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, பகவானையும் மறந்துடுவான், ஐயாவையும் மறந்துடுவான். என்னுடைய பராக்கிரமத்தில் நான் வெற்றி பெற்றேன்னு நினைச்சிருவான். இன்டர்வியூ ஃபெயிலியர்னு வைங்க, வசவு பகவானுக்கு, 2வது வசவு ஐயா. புரியுதா? ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் வாட்டில் போனாலும் போயிருந்திருப்பேன், இந்த ஆளை பார்த்துட்டு போக சொன்னேன் அப்படின்னு அம்மாட்ட போய் வைவான். அப்போ மனம் நிறைவு பெறது தான் சந்தோஷம், இன்பம் நாம நினைக்கிறோம். ஆனா மனம் இன்னாமையே இன்பம் என்று வாழ்பவர்கள் சித்தர்கள். சித்தர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் புரியுதா? மனம் இல்லடா, மனமே இல்லை அப்படின்னு வாழ்றவர் தான் சித்தர்கள். எப்படி கொடுக்குறாங்களாம்? அருளாளர் அழகா சொன்னாங்க, சொல்லாமலே சொல்லி. சொல்லாமலே சொல்லி பகவான் நமக்கு எப்படி கொடுக்குறாரு நல்லா உள்வாங்கிக்கங்க. சொல்லாமலே சொல்லி, கேட்காமலே கொடுத்து, நாம் அறியாமலே நம்மை இயக்கி. சொல்லாமலே சொல்லி, கேட்காமலே கொடுத்து, நாம் அறியாமலே நம்மை இயக்கி, அன்புடனே துன்புறுத்தி. எப்படி வார்த்தை போட்டாங்க பாருங்க அருளால். அன்புடனே துன்புறுத்தி, வாக்கிற்கும் மனதிற்கும் அறிவுக்கும் எட்டாத தானே. எதுக்கெல்லாம் எட்டாதான்? வாக்கிற்கு எட்டாது, மனதிற்கு எட்டாது, ஏன் நம் புத்தியாகிய அறிவுக்கும் எட்டாத தானே. நமக்கு இது 3மே எட்டாது. ஒன்று, ஒரு விஷயம் நம்ம வாக்கிற்கு எட்டணும், இல்லை மனசுக்கு எட்டணும், இல்லை புத்திக்காது எட்டணும். இந்த 3க்குமே எட்டாத ஒரு விஷயத்தை தானே ஆன அந்நிலையை தானே தருபவன் குருநாதன். அவ்வளவுதான் சார். அந்த தானே ஆன அந்நிலை என்பது என்ன? அதுதான் பரமபதம். அதுதான் பரமபதம். அது யாருக்கு எட்டாது? நம் வாக்கிற்கும் மனதிற்கும் அறிவுக்கும் எட்டாத நிலை. அதான் ஆன்ம விடுதலை. அது வேணும், அது வேணும். நாம சாதிச்சதெல்லாம் இங்கே
விடப்பட்டு செல்லப்பட்டு விடும். ஏன்? நாம சாதிச்சோம் நம்ம மாறுதட்டி கொள்கிறோமே, நாம் சாதித்ததெல்லாம் இங்கே சாகடிக்கப்படும். இன்னும் சரியா சொல்லணும்னா, ஏன்? இங்க இருந்தானே எடுத்தோம், அப்ப இங்க தானே கொடுத்துட்டு போகணும். போகும்போது எங்க போகுது? 99 வயசு அந்திம காலத்தில் உட்கார்ந்து தவிக்குது. 99 வயசு வரைக்கும் கலியுகத்தில் மனிதன் வாழ்வதற்கான வாழ்நாளின் அளவு 120 ஆண்டுகள். யாரையாவது வாழ்த்தணும்னா 100 ஆயுசுன்னு வாழ்த்தாதீங்க, 120 ஆண்டுகள். 4வது 30 போயிடணும். 90க்கு மேல் வாழ்பவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? 4வது 30 தொட்டுட்டாங்க. ரைட்டா? 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகளும் இந்த சரீரம் நம்மை, இந்த சரீரத்தை, இந்த உயிரை இந்த சரீரம் சுமந்ததே. கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கா அந்த ஜீவனுக்கு? போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் என்ன? சவம். உள்ள ஆடிட்டே இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் என்ன? சிவம். அதுக்கு பேர் என்ன? சிவம். போயிடுச்சுன்னா சவம். இன்னைக்கு ஆராதனை விழா, இரவு 10 மணி. உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நான் கேட்டுட்டேன் அப்படின்னா இதுக்கு விடை நீங்கள் அடுத்த முறை கூட சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த முறை என்னை கூப்பிட மாட்டீங்க. ஐயாட்ட ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன், யாரனாலும் பேச கூப்பிடுங்க, இந்த பயலை மட்டும் கூப்பிடாதீங்க. இப்போ நான் சொன்னேனே, ஓடிக்கொண்டே இருந்தால் அது சிவம், போயிடுச்சுன்னா சவம். அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அதுக்கு பேர் உசுறு, இல்லையா? இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனாலும் நமக்குள்ள உயிர் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த உயிர் எங்கே இருக்கு? இவ்வளவுதான் கேள்வி. அந்த உயிர் இப்போ எங்கே இருக்கிறது? நம்மள இருக்கு. நம்மள எங்க இருக்கு சார்? ஆண் பரவாயில்ல. ஐயா சொன்னது போல பெரிய பெரிய அல்லாஹ் பேசுறதுனால அந்த விஷயங்கள் எவ்வளவு விஷயம் உள்ள போகுது. ஒரு அம்மா பேசியிருந்தாங்க, நம்ம யூடியூப்ல ஐயா அனுப்பியிருந்தார், கேட்டேன், ரொம்ப அருமையா இருந்தது. அந்த புடம் போட்டு நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் நல்லா இருக்கும்போது அந்த மாணாக்கர்கள் அப்படியே வருவாங்களாம். அந்த மாதிரி இருக்கு இல்லையா? நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் கிட்டத்தட்ட மயக்க நிலையில் ஜீவன் மூலாதாரத்தில் நிற்கும். எல்லாத்துக்கும் மயக்க நிலைன்னா தட்டி எழுப்புனா கூட எந்திரிக்காத நிலை. எத்தனை பேருக்கு கிடைக்குது? வரும், அந்த உறக்கம் வரும். அந்த உறக்கம்தான் ஆனந்த உறக்கம். அந்த உறக்கம்தான் ஆனந்த உறக்கம். சார், மரணம் என்பது சந்தோஷமா துக்கமா? மரணம் என்பது சந்தோஷமா துக்கமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? யாரோட மரணம் சந்தோஷம்? ஐயா சிரிச்சிட்டார். உண்மையான கேள்வியப்பா. யாரோட மரணம் சந்தோஷம்? இருந்தா சண்டாளி போயிட்டா, அப்பாடி மாமியாங்கிற பேர்ல இத்தனை வருஷம் எங்கள் அத்தை இறந்து விட்டாங்க, போயிட்டால. உள்ள என்ன சொல்லுது? முடிஞ்சு சாப்டர், சந்தோஷம்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள. புறம் என்ன சொல்லுது? உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் நான் வல்லல, இல்லையா? இங்க என்ன சொல்லுது பாரு. மொத்த போன் யாருக்கு போகும்? அம்மா முடிஞ்சு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப யாரோட மரணம் சந்தோஷம்னா, என்னோட மரணம் எனக்கு சந்தோஷம். மரணத்திற்கான ஒத்திகையைத்தான் இறைவன் அனுதினமும் உறக்கமாக கொடுக்கிறான். அன்பர்களை மறந்து விடாதீர்கள். மரணம் என்பது சர்வ நிச்சயம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆனந்த உறக்கத்தை, அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை இறைவன் நமக்கு தினமும் பாடமாக கொடுக்கிறான். நாம தான் தூங்கிறது இல்லை. எத்தனை ஸ்லீப்பிங் டோஸ் போட்டாலும்
தூக்கம் வர்றதில்லை. ஏன்? உள்ளுக்குள்ள அவளை கிடக்கு, ஓடுது அப்படியே. அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், அந்த பிள்ளை, அந்த பேரன், இந்த இது போட்டு. எத்தனை வயசுல? என்ன படுத்தமா 10 நிமிஷம் நாமத்தை சொன்னமா, எப்படி தூங்கணும் தெரியாம தூங்கிடணும். மறுநாள் உனக்கு வேணுமாங்கிறத அவர் முடிவு பண்ணி கொடுப்பார். இவ்வளவுதான். மறுநாள் வேணுமாங்கிறத அன்பு அன்னை மாதேவி மாதாஜி தினமும் சச்சங்கம் சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்றாங்க, இந்த 24 மணி நேரம் பகவான் நமக்கு கொடுத்த பிச்சை, இது மட்டும்தான் சர்வ நிதர்சனம். அந்த 24 முழுசா ஆகுமாங்கிறது நம்ம கையில இல்லை. பிற எதுக்கு நான் நாளை எழுது? ஒன்றும் இல்லை. நேற்று என்பது முடிஞ்சு, நாளை என்பது கேள்விக்குறி. இன்னைக்கு நடக்குது பார்த்தீங்களா? இதுல ஆனந்தமா பயணிப்போம். ஆனந்த குருகுலத்துக்கு வந்து இதுல ஆனந்தமா பயணிப்போம். இன்னைக்கு இந்த நிமிடம் நம்மளுடைய பயணம் எப்படி இருந்தது? இது போதும். நாளைய பற்றி ஒரு கூண்டிலிருந்து வெளியே சென்று பறக்கின்ற பறவை நாளைக்கு என்ன வேணும்னு யோசிக்கல, இன்னைக்கு என்ன வேணும் இதை மட்டும் யோசித்தான் வரும். அது வாழல, ராஜ வாழ்க்கை வாழுது. நாம என்ன காரணம் தெரியுமா? நாம் தான் சகலத்திற்கும் காரணம்னுங்கிற ஆணவத்தோடே நம்ம பயணிக்கிறோம். இதான் காரணம். இதான் காரணம். நமக்கும் குருநாதருக்குள்ள வித்தியாசம். அப்ப எப்படி கொடுக்கிறாரா? சொல்லாமலே சொல்லி, உணர்த்தாமலே உணர்த்தி கொடுக்கக்கூடியவர்கள் குருநாதர்கள். அந்த குரு எப்படி இருக்கார் என்றால், தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள். குரு யார்? எல்லாரும் குரு கிடையாது. நான் குரு என்று சொல்பவன் முதல் குருவே கிடையாது. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள். என்ன செய்வார்? நம் முன்னை வினையின் முடித்த அவிழ்ப்பு. நான் சொன்னேனே, ஃபைலை தூக்கி கையில வச்சிட்டார் அப்படின்னா நமக்கு சோதனை வருது, சிக்கல் வருது, இன்னல் வருதுன்னு சொன்னேனே. முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்க ஆரம்பிச்சிட்டார்னு அடுத்த வரி சொன்னா, பின்னை வினையினை பிடித்து பிசைபவர்கள். நாம் செஞ்ச பின் வினையினை பிடித்து பிசைஞ்சு எடுத்துருவார். எப்படியா? சென்னியில் வைத்த சிவனருளாலே. அவன் வைத்திருக்கிற சிவனருள் தான், அவன் பெற்ற அந்த பேரானந்தான் நமக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்குது. தான் யார் என்பதை முழுவதுமாக அறிந்தவன் குருநாதன். தான் யார் योगी राम सूरत कुमार जय गुरु